ராம் சீதா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ராம் வந்து உயர் அதிகாரியை வந்து பார்க்க வந்திருக்காங்க. இன்னும் சல்யூட் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராம் சொல்லுங்கள் சார், நீங்கள் அந்த கேஸை வந்து என்கிட்ட தர முடியுமா? நானும் அது மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கேன் ராம். நீங்கள் கேஸாக வந்து உங்கள் மகாச்சித்தி வந்து கொன்னவங்களை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஆர்வமாக எல்லாமே சந்தோஷம்தான். ஆனால் ரத்த சொந்தக்காரங்க ஏதாவது ஒருத்தர் கூட தப்பு பண்ணியிருக்கலாம். அவங்கள நீங்கள் என்ன பண்ணுவீங்க கண்டுபிடிச்சா? சார், சொந்த பந்தம்லாம் நான் பார்க்குறதில்ல சார். நிச்சயம் வந்து தப்பு பண்ணவங்களுக்கு நான் தண்டனை தான் வாங்கி தரப்போகிறேன். அது யாராக இருந்தாலும் சரி சார். இந்த விஷயத்த நான் வெளியில் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்கள் நேர்மை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறாம். நீங்கள் உண்மையாக டிபார்ட்மெண்ட்டுக்கு நேர்மையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி கை கொடுத்து இந்த கேஸை வந்து அமுச்சு வச்சுக்கிறாங்க. ராமு கீழே 4-5 போலீஸும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல ராம் வந்து சேதுராம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சார்ஜ் எடுத்துக்கிட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்ப்பா, சார்ஜ் எடுத்துக்கிட்டேன், இன்றைக்கி தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபீல் பண்ணி அழுகுன்னு அழுகுறாங்க நம்ம சேதுராமன். மகா, இந்த ட்ரெஸ்ஸில் உன்னை பார்க்க கொடுத்து வைக்க முடியாமல் போயிடுச்சேப்பா. இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்னு நான் எதிரியே பார்க்கலங்கிற மாதிரி சேதுராமன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கதறி கதறி அழுகுறாங்க. அப்பா, அது மட்டும் இல்லை, என்னோட கேஸ் என்ன தெரியுமாப்பா? மகா சித்தி அனுப்பிச்சி வச்சாங்களே, அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு ஸ்பெஷலாக வந்து எடுத்திருக்கேன். அவங்கள எல்லாரையும் சுலுக்கெடுக்காமல் விட மாட்டேன். அவங்களுக்கு தூக்கி 20-30 வருஷம் தூக்கி உள்ளே வைக்க போகிறேங்கிற மாதிரி ராம் வந்து மாஸ் பண்ணுறாங்க. ஆமாண்ணே, நிச்சயம் நீ இது மாதிரி செய்யணுண்ணே. அவங்கள கண்டுபிடிச்சி என்கிட்ட கொடுண்ணே அப்படின்னு சொல்லி அஞ்சலி சத்யா பிரியா வந்து கேட்குறாங்க. அவங்கள முதல்ல நான் அமுச்சு வைக்கிறேன். சித்தி வந்து துடிக்க துடிக்க இது மாதிரி பண்ணிட்டாங்கல்ல, அவங்களுக்கு அப்படி என்ன கோவம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்தா நிச்சயம் வந்து தெரிஞ்சிடும். ஏகப்பட்ட கேமரா இருக்குல்ல, நம்ம வீட்டில் மொத்தம் 16 கேமரா இருக்குது. அந்த 16 கேமராவில் நிச்சயம் வந்து எப்படி இருந்தாலும் வந்து சதி வேலை செஞ்சவன் மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் செக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா இதையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. கூட 2-3 இன்ஸ்பெக்டரும் இருக்காங்க. ஒன்று வந்து கல்பனா வந்து பேர் எதிர்ச்சியாக நின்று அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம கல்பனா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து பார்க்க போகிறானா? நம்பரா நிச்சயம் நம்ம இதுலேருந்து மாட்டுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எனக்கு தெரியலையப்பா அப்படின்னு சொன்னோன்னா பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க. நம்ம அரைச்சனா என்னது தெரியலையா? நிச்சயம் மாட்ட மாட்டான்னு சொல்ல வந்தேன். எதுக்கு எடுத்தாலும் பாட்டமாகாத. எனக்கு 2 கோடி ரூபா பணம் வந்து அமுச்சு வைக்க சொன்னேனே, அமுச்சு வச்சியா இல்லையா? என்னடி எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னே? நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த ரவுடி பசங்க அடுத்தது உனக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, அப்புறம் நீயும் கண்ணை மூடிட்டு போக வேண்டியதான். பார்த்து நடந்துக்க. ஐயோ, நான் உடனே அமுச்சு வைக்கிறேங்கிற மாதிரி அர்ச்சனா வந்து ரொம்ப பட்டமாயிட்டாங்க. ஆல்ரெடி அவன் ரொம்ப கெட்டிக்காரன். ஏகப்பட்ட பேரை வந்து அமுச்சு வச்சிருக்கான். அதனால் நிச்சயம் வந்து மாட்டிக்க மாட்டான். நம்ம தான் எந்தெந்த இடத்துல கேமரா இருக்குன்னு தெளிவாக அவனுக்கு ரூட்டை போட்டு கொடுத்துருக்கோம்ல. அதனால் நிச்சயம் வந்து எதுலேயுமே மாட்டாத அளவுக்கு தான் அவன் வந்துட்டு போயிருப்பான். தேவையெல்லாம் பேசி நீயே வந்து வம்படியாக வந்து மாட்டிக்காத அப்படின்னு சொல்லும்போது ஹாலில் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ராம். ஒரு பக்கம் கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க சுபாஷ். அவங்க ரவுடிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல பாஸ், காசு தரேன், நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க போல இருக்கு. எனக்கு 2 கோடி ரூபா பணம் வேணும்னு அவங்களும் கேட்குறாங்க. முதல்ல யார் இது மாதிரி பண்ணதுன்னு கூட சின்னதாக வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நமக்கு நீங்கள் பணம் தரலன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த உண்மையெல்லாம் சொன்னா உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, பார்த்துக்கங்க. அப்புறம் இத்தனை கோடி ரூபா வந்து நீங்கள் திருடியும் வேலைக்கே ஆகாது. பணம் அனுப்புகிற மாதிரியே தெரியலையே. டேய், அனுப்புகிறேன்டா, சும்மா பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காத. ஓ, பிரச்சனை தான் பண்ணுவியா? இல்லை, பண்ணி தான் பாரு. சுபாஷ், உங்கள் வீட்டு கேமராலேருந்து எல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ தூங்கிட்டு இருக்கப்போ உன் முன்னாடி வந்து உன் கதையை முடிக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்துக்க. சும்மா அடுத்த வாட்டி நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், தீத்துருவேன், பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஐயோ, என்னடா அது நம்மளே எப்படி மிரட்டுறான், முதல்ல அவனுக்கு பணத்தை வந்து கொடுத்து வச்சிடணுங்கிற மாதிரி சுபாஷ் வந்து பாட்டமாகி வச்சுட்டு இருக்காங்க. ராம் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சிட்டாங்க. கூட 2 இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் ஒரு ஃப்ரேமில் கூட வந்தவங்க யார் என்ன எதுவும் தெரியவே இல்லை. அப்போனா ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் யாரோ ஒருத்தவங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு ராம் வந்து தெளிவாக வந்து வச்சுட்ருக்காங்க. செல்வி, நீங்கள் தானே பார்த்தீங்க, நடந்தது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம செல்வி. தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு வந்து மகா ரூம் பக்கத்துலேருந்து நெருப்பு வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஓடி பார்த்தா அவங்க கையை இது மாதிரி காட்டிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக போச்சுங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம செல்வி பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து எப்படி இருந்தாலும் உண்மையை வந்து கண்டுபிடிச்சி அவங்க எல்லாருக்கும் பதிலடி கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடம் நடந்துச்சுல்ல, அந்த பென்சில் மார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து போகிறாங்க. சித்தி அவங்க கண்ணு முன்னாடி நின்று ராம், என்னை காப்பாற்றுப்பா, இந்த தப்புக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்ல வர மாதிரி சித்திங்கிற மாதிரி கத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம ராம் உள்ளே வந்து பார்க்குறாங்க அந்த மார்க் பண்ண இடம்லாம். சித்தி, என்னால் உங்களை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு சித்தி, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நியாயம் வாங்கி தராமல் நான் விடவே மாட்டேன். இந்த கேஸில் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை தூக்கி துவம்சம் பண்ணால் விட மாட்டேங்கிற மாதிரி தான் ராம் வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல
போலீஸ்லாம் வச்சு நிறையா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சுபாஷ் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, அர்ச்சனா ஒரு பக்கம் நிற்கிறாங்க. நின்று வந்து யதார்த்தமாக பார்த்துட்டாங்க, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து விசாரிக்கணும், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் வந்து பதியலைனா நிச்சயம் இந்த குடும்பத்துலேருந்து சம்மந்தப்பட்டவங்க தான் யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. சார் கரெக்டாக சொன்னீங்க, இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் எப்படி வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் தான் தெரியாமல் இருந்தேன். கேஸாக பார்ப்போம், குடும்பத்தெல்லாம் தள்ளி வச்சிரும், யார் தப்பு பண்ணாலும் தண்டனை வந்து வாங்கி தராம விட மாட்டேன், சரிங்களா அப்படின்னு சொன்னேன். சீதா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. பாஸ் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு, மீனாட்சி அம்மா ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம மகாலட்சுமி இருக்காங்க, இவங்க 2 பேருக்கு இந்த மாதிரி மாலையை போட்டு பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்கே வேதனையாக இருக்குது. சாரி சீதா, என்னை மன்னிச்சிரு, மகா சித்தி கடைசி வரைக்கும் உன்னை புரிஞ்சிக்காமே போயிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது, உன்னை இது வரைக்கும் அவங்க ஏன் ஏற்றுக்காமல் போனாங்க. நீ நல்லது தானே இந்த குடும்பத்துக்கு செஞ்சுருக்க, அவங்க பண்ண கெடுதல்லாம் எனக்கு அரசல் புரசலாக வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க மேலே நீ 1% கூட புகாரா வந்து சொல்லவே இல்லையம்மா, என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாஸ் கேஸை வந்து விசாரிக்க போகிறீங்களா, என்ன கேட்பீங்க, அதெல்லாம் முன்னாடியே டிபார்ட்மெண்ட் சீக்ரெட்லாம் சொல்ல முடியாது, என்கிட்ட கூட சொல்ல முடியாதா பாஸ். ஒய்ஃபாக இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதுதாம்மா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லு. நான் உங்ககிட்ட ஏன் பாஸ் போய் சொல்ல போகிறேன். இன்னொரு விஷயம், சேதுராமன் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லுங்கள். இன்னொன்று, மகாசித்தி இந்த மாதிரி போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க ரூம்லேயே தான் இடிஞ்சு போய் கிடக்குறாங்க, நீங்கள் ஏதோ ஆறுதல் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல நீ யாவது சொன்னியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நீ எல்லாம் ஞாபகப்படுத்தினதுக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக வந்து கதறி கதறி அழுகுறாங்க அந்த இடத்துல நம்ம ராமும் சேதுராமனும். இது மாதிரி அவங்க நினச்சி கூட பார்க்கல. ஆமாம்ப்பா, எனக்கு முதல்ல மீனாட்சி மனைவியாக இருந்தா அவனும் கண்ணை மூடிட்டு போயிட்டா, இப்போ மகாக்கும் இது மாதிரி ஒரு முடிவு வரும்னு எதிரே பார்க்கல. 2 பேருக்கும் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், மீனாட்சி அம்மா வந்து இருந்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரி தான் சித்தி வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஹாப்பியாக இருந்தோம். இதுதான் இயல்பு, உண்மை, சத்தியம். நான் கீழே விழுந்தா கூட சித்தின்னு தான் கத்துவேன். எல்லாரும் வந்து ஆச்சரியமாக வந்து கேட்பாங்க, என்னடா அது சித்தின்னு கத்துறிய, அம்மான்னு தாண்டா கத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது, சித்தி எங்கள் மேலே வச்சுருக்க அன்பு பாசம்லாம் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. மகா எனக்கு ஒய்ஃபாக இருந்ததை விட உங்கள் 2 பேருக்கும் அம்மாவாக இருந்தது தான் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்காப்பா. என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அஞ்சலியும் ஒன்றையும் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துருக்கா, எங்களுக்கு குழந்தையே வேணான்னு சொல்லி மகா தான் வந்து முடிவெடுத்தா. எல்லா முடிவையும் இந்த குடும்பத்தில் அவள் நமக்காக பார்த்து பார்த்து செஞ்சா. கடைசியில் மகாவுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வரும்னு நினச்சி கூட பார்க்கல. மகாவை யாருப்பா ரீப்ளேஸ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லும்போது சீதா வராங்க. சீதா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம சேதுராமன். மகா என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கான்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுமா, கடைசி நேரத்தில் மந்திரவாதி கூட அவள் தான் செட் பண்ணான்னு கூட எனக்கு தெரியும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மாறிடுவான்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடக்குன்னு எதிரே பார்க்கல. அவள் சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அங்கிள் என்ன அங்கிள் இதெல்லாம் ஒரு விஷயமா, மகா இருந்த இடத்துல நீ தாம்மா இந்த குடும்பத்தையே வந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மகா அளவுக்குலாம் என்னாலலாம் வழி நடத்த முடியாது, அதான் இயல்பான விஷயம். மகா வந்து போல்டு கெத்து எல்லாமே வந்து கம்பீரமாக அந்த குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து செய்வாங்க, அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நான் சொல்லவே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, என்னால் எப்படி பார்த்துக்க முடியுமோ அந்தளவு நல்லா பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் சீதா வந்து ஆறுதலாக வந்து பேசுகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.